Hi friends, welcome to Forward IAS. ஸோ இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி ஓகேங்களா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் வந்து ஜிகேக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா, அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஸோ அதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜிகே செக்ஷன் முக்கியமானு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முக்கியம்தான் சரிங்களா. ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசனிங்லேயும் ஆப்டிடியூட்லேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து எய்ம் பண்ணணும் சரிங்களா. ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் அதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிகேயில் வந்து நீங்கள் பாதி எடுத்தால் கூட போதும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம ரீசனிங் ஆப்டிடியூட்லையும் சரியாக பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிகே வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீசனிங் அண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க இந்த 2 செக்ஷனும் சரிங்களா. ஸோ நீங்களுமே வந்து எய்ம் பண்ணுறது வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்டில் ஃபுல் மார்க் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஸோ ஜிகேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 விதமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம், ஸ்டாட்டிக் அண்டு சிஏ சரிங்களா. ஸோ சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த லூசன்ட்லேயும் வந்து அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அது பார்த்தாலே போதுமானது. அதுபோக சிஏக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து இங்கிலீஷ்னால் ஹிந்து நியூஸ் பேப்பர் பாருங்கள். ஸோ தமிழ் அப்படின்னா ஹிந்து தமிழ் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா தினமணி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டு டே வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பார்த்து டச்லேயே இருங்க. ஸ்டாட்டிக் வந்து லூஸ் அண்ட் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அண்ட் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத தனி வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.